கரூர் மக்கள் சந்திப்பு. வழக்கம் போல் அண்ணனோட ஸ்பீச்சு இன்றைக்கி சும்மா கெத்தா மாசா ஃபயராக தெரியாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட யாருன்னா லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அது உத்தரவாதம் மட்டும் கொடுத்தது இல்லாமல், அப்படி யாருன்னா உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா, இது உங்கள் புள்ள, உங்கள் பையன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் விஜயோட ஆட்சின்னு சும்மா பச்சைக்குன்னு அழுத்தம் திருத்தமாக ஸ்ட்ராங்காகவே சொல்லுங்கன்னு சொன்னாப்புல. இது அண்ணன் இது மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து திரும்ப திரும்ப சொல்கிறப்ப அது மக்கள் மத்தியில் வெகுவாகவே போய் சேரும். அது சின்னதாக ஒரு விதையை போடுறாரு பாருங்க. இப்போ யாருன்னா வாங்கணும் கொடுக்கணும்னு நினச்சா கூட இந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல அதுக்குண்டான மாற்றத்தை கண்டிப்பாக நம்ம அந்த ரிசல்ட்டில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை பற்றி எதுவும் பேசுவாரா என்னான்னு சொல்லிட்டு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசிட்டில் அது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிறப்பான விஷயம். இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஈடுகட்ட முடியுங்கிறது கேள்விக்குறி தான். இருந்தாலும் சின்னதாக ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு இது உறுதுணையாக இருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள், நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அரசு வேலையை அது இதுன்னு சொல்லிட்டு 1000 கருத்து சொன்னாங்க எதிர்கட்சியாக இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாருமே. அதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கடா டே, நான் என் வேலையை என் செயலில் நான் காட்டிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் இன்னைக்கு அதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். மேன்மேலும் தொடரணும். நல்லபடியாக இன்றைக்கி கரூர் மீட்டிங் முடிஞ்சிச்சு. வாழ்த்துக்கள் விஜய் அண்ணனுக்கும். அந்த கரூர் மக்களும் சொல்கிறாப்புல ரொம்ப அழகாக வரவேற்பு கொடுத்தாங்க, நல்லா ரிசீவ் பண்ணாங்க விஜய் அண்ணனை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.